சென்னை மெரீனா கடற்கரையில் அமைந்துள்ள மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களின் நினைவிடத்தில் இன்று பெரும் பரபரப்பு. தங்களை பணி நிரந்தரம் செய்யக் கோரி நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் திடீரென நினைவிடத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு வேலை வேண்டும், வாழ்வாதாரத்தை உறுதி செய் என முழக்கங்களை எழுப்பிய பணியாளர்கள் தங்கள் நீண்ட நாள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். அமைதி வழியில் தொடங்கிய போராட்டம் நேரம் செல்ல செல்ல தீவிரமடைந்தது. பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் போராட்டக்காரர்களை கலைந்து செல்லுமாறு எச்சரித்தனர். ஆனால் அவர்கள் மறுக்கவே போலீசார் தூய்மை பணியாளர்களை கட்டாயப்படுத்தி கைது செய்யத் தொடங்கினர். அப்போது போலீசாருக்கும் பணியாளர்களுக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பெண்கள் என்றும் பாராமல் தூய்மை பணியாளர்களை குண்டுகட்டாக தூக்கி போலீசார் வாகனங்களில் ஏற்றியது அங்கு வந்திருந்த பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நினைவிடத்தை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஊரே உறங்கும் வேளையிலும் நகரத்தை சுத்தமாக வைக்கும் இந்த தூய்மை பணியாளர்களின் கண்ணீரை இந்த அரசு கண்டுகொள்ளுமா? இவர்களின் வாழ்வாதார போராட்டத்திற்கு விடிவுகாலம் எப்போது?